சங்கொலி 31ஆம் ஆண்டு ஆரம்ப விழா. இந்த நிகழ்வின் கதாநாயகன் அருமை அண்ணன் போர்வாள் வைகோ அண்ணன் அவர்களே, விழாவின் 2வது கதாநாயகன் எங்கள் மாண்புமிகு அமைச்சர் அருமை தம்பி ராஜ்மோகன் அவர்களே, கவிஞர் புரட்சி கவிஞர் காசி ஆனந்தன் அவர்களே, அவர் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கும் சங்கொலிகளே, பத்திரிகையாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இந்த தேதியை வாங்கினது என்கிட்ட அண்ணன் வாங்கினது 3 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. ஏதோ நாம் பெரிய ஆள் மாதிரி அண்ணன் குறித்து வச்சுக்குங்க அப்படின்னு. நான் கூப்பிட்டா ஓடியாந்துட போகிறேன். ஏன்னா எனக்கு கடமை இருக்குது, வர வேண்டிய கடமை இருக்குது. அது கொடுப்பணும் வேறு. அவங்க கூப்பிட்டு வராமல் போனால் அது ஊருக்கு போனால் விளக்கமாக தான் அடிப்பான். சங்கொலி ஏன்னா பத்திரிக்கை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பத்திரிக்கையை நடத்தி 30 வருஷம் கொண்டாடணும் அப்படிங்கிறது பத்திரிக்கை நடத்துகிறவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு அந்த வழி தெரிஞ்சதுனால தான் பத்திரிக்கை புரட்டி புரட்டி பார்க்குறேன். அது டேபிள் ஆகிடு. நான் இது ஆரம்பிக்கும் போதே அப்போ சின்ன குத்து செய்யா இருந்தாங்க. அவர் சொன்ன இந்த பேப்பரை அப்படி பார்த்துட்டு சொன்னார், சார் இந்த SS மாரிசாமின்னு சுதந்திரா கட்சியில் இருந்தார், அவர் நடத்தின காண்டிபம் மாதிரி இருக்க பாருங்கள் சார் அப்படின்னாரு. இத்தனைக்கும் அண்ணன் 93 கழகத்தை விட்டு வெளியே போய் 95 ஆரம்பிச்சு 94 அப்போ குத்து செய்ய அந்த பேப்பரை பார்த்து சொன்னது, காண்டிபம் மாதிரி இருக்கு பாருங்கள். நான் காண்டிபம் பார்த்ததில்லைண்ணே, இதுதான் அது. தீயாக இருந்தது. அப்போ சம்பந்தம் தினமணி சம்பந்தம் ஐயா ஆசிரியராக இருந்தாங்க. அண்ணனுடைய கற்ற சங்கொலியில் வரும்போது தொண்டர்கள் எந்த அளவுக்கு அதை ஆவலாக பார்த்துட்டு இருந்தாங்களோ அதை விட ஆவலாக பார்த்தது தினசரி பத்திரிகை நடத்துகிற ஆசிரியர், தலையங்க எழுதுகிறவங்க. அதில் முக்கியமாக சம்பந்தம் ஐயா சங்கொலியில் இருக்கிற அண்ணனுடைய அந்த கடிதத்தை அவர் எடுத்து தினமணியில் மறுபரிசீலனை பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு வீரியத்தோடு எழுதின ஒரு பத்திரிகை. 19 மாதம் போடா ஆரம்பித்தோடனே பிள்ளையார் சொல்லி எங்கள் அண்ணன் தான். போடான்னு வந்தோடனே ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி அண்ணன், கடைசி 42வது ஆள் நான். அப்போ வேலூர் சிறை கொண்டு போயாச்சு. வேலூர் தானே. ஆனால் சங்கொலி என்ன ஆக போகுது எல்லோரும் பார்க்குறான். நான் தலைமறைவு, என்னையும் தேடிட்டு இருக்காங்க, நான் தலைமறைவு. ஆனால் பத்திரிக்கை சங்கொலியவும் மதிமுகவையும் தடை செஞ்சிடணும், சங்கொலியை சங்க நெரிச்சிடணும் அப்படின்னு அலைகிறாங்க. சிறையிலிருந்து வாரம் தவறாமல் சிறை கடிதம் தோழர் நன்மாறன் தான் வாங்கிட்டு வர்றார். நன்மாறன் சங்கொலி பறக்குது. அப்போ 40,000 காப்பி போச்சு. இதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஏன்னா நம்ம போட்டி பத்திரிக்கை கிடையாது. இவங்களுக்கெல்லாம் நம்ம போட்டி போட்டோம்னா நம்ம விளங்க மாட்டோம். ஆனால் சிறையில் இருக்கார், பத்திரிக்கை எப்படி நடக்குது அதை ரொம்ப கவனித்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சிறையிலிருந்து வந்த கடிதங்களை ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை தானே இது என்ன வாரங்கள் சனி
சனிக்கிழமை தோறும் அது வர்றது. அந்த கடிதத்தையும் மறுபரிசீலனை பண்ணுவார் சம்பந்தம் தினமணியில். அந்தளவுக்கு தீயாக இருந்தது. ஒரு பத்திரிக்கை நடத்தணும்னா என்னதான் வந்து சிறை கொட்டடியில் இருந்தாலும் ஆனால் தொண்டர்களை உற்சாகமாக வச்சுக்கிட்டது ஒரே பத்திரிக்கை அது ஒன்று. ஏன்னா நான் பண்ணிட்டேன். எங்கே நிற்கணும் நானும் நம்மளையும் கொஞ்ச நாள் உள்ளே வச்சாங்க. ஆனால் அந்த வீரியம் அதோடு இல்லாமல் சிறை டைரின்னு சொல்லி அண்ணன் திருநாவுக்கரசன் அவர் ஒரு தொடர் எழுதினார். இந்த ரெண்டையுமே இன்றைக்கி புத்தகமாக இருக்குல்லண்ணே, புத்தகமாக போட்டிருக்காங்க. நீங்கள் அது எல்லா தோழர்களும் அதை பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய பொக்கிஷமாக நான் சொல்லுவேன் எப்பயுமே. அந்த 19 மாதம் சிறை கொட்டடி, அதில் பொடாவில் முதல் அண்ணன் அரெஸ்ட் பண்ணியாச்சு. அவர் கூட மொத்தம் 9 பேர், அவரை சேர்த்து 9 பேர். அதில் ஒருத்தர் எங்கள் பூமிநாதன். இந்த பூமிநாதன் எப்படி 9 பேருக்குள்ளே வந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மதுரை திருமங்கலத்தில் அந்த மேடை அமைச்சு அனுமதியெல்லாம் வாங்கி கொடுத்தது ஒரு பூமிநாதன். அவர் ஆர் பூமிநாதன். இந்த பரதேசி போலீஸ் என்ன பண்ணிடுச்சு, பூமிநாதன் ஒரு பேர் மதிமுகவில் இருக்காரன், அதனால தூக்குங்கன்ட்டாங்க. இவர் புதூர் பூமிநாதன் தூக்கிட்டாங்க. அவருக்கு நல்ல நேரம் கடைசியில் தூக்கியாச்சு. இவர் மாறி இவருக்கு தெரில, எதுக்கோ தலைவரை தூக்கிட்டாங்க, அதுக்கு நம்மளையும் தூக்கிட்டாங்கன்னு இவர் வராரு. கடைசியில் கொடா பூந்தமல்லி ஜட்ஜிட்ட கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. திருமங்கலத்தில் கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாரு, யோ ஆர் பூமிநாதன் இருக்கு, இவர் என்ன எம் பூமிநாதனை தூக்கிட்டு வந்தீங்கிறார். அப்போ அவங்க அப்பா பேர் ராஜு, இவங்க அப்பா பேர் முனியாண்டி சேர்வார் இல்லை? முனியாண்டி சேர்வார். இது சுவாரஸ்யம். அதாவது சுவாரஸ்யத்துக்காக சொல்லலை. போலீஸு ஒரு கொடாவை ஆளை மாற்றி தூக்கி போட்டு அவர் ஜட்ஜி கேட்குறாராம், எப்பா இன்சியல் மாறிடுச்சு, உன்னை மாற்றி தூக்கிட்டு வந்தாங்க, நீ இப்போ அப்படின்னா இவர், என் தலைவர் உள்ளே போயிட்டார், நானும் உள்ளே போகிறேன், என்னை உள்ளே போடுங்க. இவர் அப்படி போட முடியாதுயா அப்படிங்கிறார். நான் உள்ளே தான் போகிறேன். இவர் கடைசியில் உங்கள் அப்பா பேர் என்னையா? எங்கள் அப்பா பேர் முனியாண்டி சார். ஏப்பா நீ கொண்டு வந்த ரிமாண்டில் பேரை மாற்றி வேறு ரிமாண்ட் எழுதி கொண்டு வாங்கியான்னு அது வரைக்கும் எடுத்து வந்துட்டார். சரி உள்ளே தள்ளுவோம். பூமிநாதனுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை. அதான் நீ சொன்னேன், ஆனால் மாற்றி தூக்கலைன்னா நீ இவ்வளோ பெரிய ஆள் ஆயிருப்பியான்னு. ஆனால் பொடா எந்த லட்சணத்தில் இருந்ததுக்காக சொல்ல வரேன். அப்படி 19 மாதமாக பூந்தமல்லிக்கு வராங்க. பூந்தமல்லிக்கு வந்தால் சார் 500 சொச்ச நாள், 500 சொச்ச நாளும் எத்தனை வாய்தா வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு வாய்தா கூட உட்காரல. 500 சொச்ச நாளும் வந்த வாய்தாவில் பூரா நின்றுக்கிட்டே இருந்த ஒரு போர்வாள் அவர் தான். ஜட்ஜு உட்கார சொல்கிறாங்க. ஏன்னா முதல் நாள் இருக்கோ அசுக்கு பசுக்கா இவங்க உட்காந்ததுக்கு அவர் ஏன் உட்காந்தீங்கன்னு கேட்டுவிட்டாராம். இந்த வைராக்கியத்துக்கு வைக்கோ, வைராக்கியம்னாலே நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஏன்டா நான் ரொம்ப வைராயோ போயா, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கார் வைராக்கியத்துக்கு அவர் தாயா. ஏன்னா சார் 500 சொச்ச நாளும் உட்காரவே இல்லை சார். ரிலீஸ் ஆகிற வரைக்கும் உட்காராத ஒரே கொடா கைதியாக இருந்தது எங்கள் அண்ணன் தான். அவருக்கு கூட சேர்ந்ததுனால 9 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சந்திக்க வேண்டிய ஆகி போச்சு. என்னை வந்து அன்பாக அரவணைச்சாங்க. கட்சி பார்த்தார், சுசுங்கிறார். அங்கேருந்து என்னை இவர் கட்டி பிடிச்சிட்டாராம். அதனாலேயே 2 பேரும் சந்திக்கிறனால மாற்றி போட்டாங்க. கொடா அவ்வளவு அந்த அந்த சீரிய ஒரு சிறையில் இருந்தும் தொண்டர்களை உற்சாகமாக வச்சுக்கிட்ட. ஏன்னா அவர் தான் சிறையில் இருக்காருன்னா உண்மையிலேயே அந்த நீங்கள் சிறையிலிருந்து அவர் எழுதிய கடிதங்களை பார்த்தா அவர் உள்ள சிறையில் இருக்கிற மாதிரியே இருக்காது. நம்மளோட இருந்து
அவர் எழுதிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த உணர்வை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய எனக்கு வந்து இப்போ எனக்கு அறிமுகம் பண்ணும்போது சொன்னார், என்னை அரெஸ்ட் பண்ணும்போது நான் எசகுபசாக ஒரு செய்தி எழுதிவிட்டேன். கவர்னரை பற்றி தான் எழுதினேன். அப்போ என்னை காலையில் ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணுறாங்க, லெஃப்ட் ரைட் போட்டு போயிட்டுருக்கேன். கூட்டு போகிறாங்க. கூட்டு போனவுடனே 6 வண்டி என்னை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி இறங்கும்போது ஒருத்தன் சொல்கிறான், அண்ணே சார் வாட்ஸ்அப்பில் வந்துச்சு சார் அப்படின்னாங்க. அப்போ என்னை கேட்குறேன், நான் எனக்கு வாட்ஸ்அப் ஒன்றும் அப்போ கிடையாது. உடனே ஸ்டன்னாக அப்படியே வண்டியெல்லாம் நிறுத்திச்சு. யோசிச்சாங்க எங்கே கொண்டு போகிறோம், ஏதோ திருட்டுத்தனமாக எங்கேயோ கொண்டு போய் நம்மளை ஆளை காலி பண்ணுறது தான் பிளான் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அது ஏதோ வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சுன்னு விட்டாச்சு. கொண்டு போய் ஒரு இடத்துல டீ சாப்பிட்ற இடத்துல நிறுத்துகிறாங்க. நேராக டிசைட் பண்ணியாச்சு, சிந்தாதிரி ஸ்டேஷன் மேலே வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே திடீர்னு சவுண்டு வருது. அங்கே வேகமாக ஒருத்தன் வந்தான், சார் உங்களுக்கு அட்வொகேட் வைக்க வேணாம். ஆமாம் சார், வெளியே ரோட்டில் வந்து அவர் போக மாட்டேங்கிறார் சார், உங்களை சந்திக்கணுங்கிறார் சார், ரோட்டில் உட்காந்துட்டார் சாருங்க. ரோட்டில் உட்காந்துட்டாரா? அதாவது நாம் ஒன்றும் ஊர்லேருந்து வரும்போது இப்போ ஒரு போர்வாளை கையில் இருந்துட்டுனா வரல. வந்த இடத்துல நக்கின்னு ஆரம்பித்த பிறகு நக்கின்னு வாழ்கிறோம். என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சவன, அது எங்கே? ஏர்போர்ட்டில் இந்த வாட்ஸ்அப் தான். என்னை அரெஸ்ட் பண்ணி போனதை அண்ணன் ஏதோ ஊர்லேருந்து இறங்குறாரு. இறங்கினோடனே வாட்ஸ்அப்பில் வருது. வந்தவுடனே நேர் எங்கே கொண்டு விட்ருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர் நம்மளை விட புலனாய்வாக இருக்கார். தெரிஞ்சு சிந்தாதிரிப்பேட்டை ஸ்டேஷனில் தான் வச்சுருக்காங்கன்னு வாசலில் வந்து போகிறார். இப்போ போலீஸ்காரன் கையை பிதுக்குறான். என்னடா வாசலில் இவர் போக மாட்டேங்காது, இவர் ஆஜானுபாவமாக ரோட்டில் உட்காந்தா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் தான் எங்கள் ஆளுக்களே வந்தாங்க, இவர் உட்காந்த பிறகு தான். இப்போ மேலே உட்காந்துருக்காங்க. இவர் பார்த்தே ஆணுங்கிறாரு. சார் நான் சொன்னேன், எங்கள் அட்வொகேட் அவங்க தாங்க, எங்களுக்கு அப்பப்போ வருவாங்க டெல்லி இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அவரை தான் நாங்கள் கூப்பிட்டு போவோம் நான். அப்போது அப்படியே போனாங்கன்னாங்க. கடைசியில் சரி சார் வாங்க சார் நீங்கள். அப்போ அண்ணனை வந்து கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஒரு உடம்பை கொண்டு போயிட்டாங்க. என்னையை கொண்டு போய் கோஸ் ஆஸ்பத்திரியில் வச்சாங்க. கோஸ் ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே வந்து அண்ணன் ஸ்டாலினும் அவரோட சேர்ந்து ஒரு 10 முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க. அங்கேருந்து இன்னும் மறுபடியும் வந்துட்டு போகிறான்ட்டு அதை தூக்கி கொண்டு அள்ளி நகரத்தில் இருக்கிற கோர்ட்டில் கொண்டு போனாங்க. அப்போ தான் என்ராமு, திருமாவளவன், முத்தரசன் எல்லோரும் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் என்னை விட்டாங்க. அன்னைக்கு மாத்திரம் அண்ணன் வரலன்னா நம்ம கதை கந்தல். அவர் மாத்திரம் அன்றைக்கி ரோட்டில் உட்காரலன்னா அவங்க போட்ட திட்டம் வேறு. ஆக அதாவது ஒரு பத்திரிக்கையாரனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் போகிற போக்கில் போகிற தலைவராக இல்லாமல், இல்லை நம்மளால் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவனுக்கு ரோட்டில் உட்காந்து ஃபைட் பண்ணுங்கிற இந்தியாவிலே ஒரு தலைவர் இருக்காருன்னா அது எங்கள் அந்த நன்றிக்காக தான் இன்றைக்கும். ஏன்னா எத்தனையோ தலைவர்களை பார்த்துட்டோம். ஒரு தலைவன் எந்த இதுலேயும் பின்வாங்காமல் உணர்ச்சி வசத்தோட தொண்டர்களை கையிலே வச்சுட்டு, இப்பயும் பாருங்கள் அந்த 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 அப்படி திமிழோடு நிற்கிறது, உட்கார்றது இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அந்த அதுக்கு தான் நம்ம அடிமையாக இருக்கோம். உண்மையிலே சங்கொலி பெரிய ஒளி, அது என்றும் முழங்க. நக்கீரனின் வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.